வெல்கம் டு ரெபேக்கால் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரெபேக்கால் ரெசிப்பியில் தக்காளி பஜ்ஜி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பஜ்ஜி, தக்காளி குழம்பு, தக்காளி சட்னி எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கரை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 4 காஞ்ச மிளகாய் காம்பை கிள்ளிட்டு சேர்த்துக்கணும். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க. 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இது கூடவே பழுத்த தக்காளியாக 5 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 5 சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 7 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 100 ml தண்ணி சேர்த்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாங்க. மூடி போட்டு விசில் போட்டுருங்க. 5 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் தாங்க மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்படியே இருக்கட்டும். 5 விசில் வந்தாச்சுங்க. ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இதை நம்ம தண்ணியை இருத்துட்டு ஒரு மத்து ஒன்று வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இருத்த தண்ணியை கீழே ஊற்றிடக்கூடாது, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கடைஞ்சி விட்டாச்சு. இதில் நம்ம இருத்து வச்சிருந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க, இதே போதுமானது. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ணனா கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.